சனி தசையில் தகப்பனுக்கு ஏதாவது ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த இடத்துல சனி தசையில் சூரியன் பார்த்த சனி ஒரு நிலையில் தகப்பனுக்கு ஏதாவது ஆகும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்குறேன். சூரியனை சனி பார்த்தாலே சனியின் காரகத்துவங்களும் தந்தையும் பாதிக்கப்படுவார் என்பதை சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த இடத்துல அன்பு மாணவர்களே, வேத ஜோதிடத்தில் எந்த இடத்திலும் இல்லாத அனுபவத்தின் காரணமாக சில அமைப்புகளை தானே புரிந்து கொண்ட, தானே விதிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற தகுதிகள் கொண்ட உங்களுடைய ஆசான் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஆட்டிசம் குழந்தை. இந்த ஆட்டிசம் குழந்தையுடைய 20வது வயதில் இந்த குழந்தைக்கு சனி திசை நடக்க ஆரம்பிக்குது. இந்த குழந்தைக்கு சனி திசை நடக்கும்போது சூரியன் சனி அமைப்பு காரணமாக, சூரியன் பார்வையில் சனி இருக்கின்ற காரணமாக தகப்பனை இந்த சனி திசை பாதிக்க வேண்டும். ஆனால் இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சனி திசையில் தகப்பனுக்கு பாதிப்புகள் வராது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தைக்கு மனம் இல்லை. இது ஆட்டிசம் குழந்தை. தகப்பன் பாதிப்பு என்பதை உணர முடியாத குழந்தை இது. ஆகவே இந்த குழந்தையின் தகப்பனுக்கு பாதிப்புகள் வராது. இதே ஒரு சாதாரண குழந்தையாக, இயல்பான குழந்தையாக அப்படி இப்படின்னு இருந்திருந்ததுன்னா இந்த குழந்தையுடைய எந்த விதத்திலும் பங்கம் இல்லாமல் சூரியனும் சனியும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சனி திசையில தந்தைக்கு பாதிப்பு வரும். தந்தையை விட்டு குழந்தை பிரியும், தந்தைக்கு உயிராபத்து வரும், தந்தைக்கு விபத்துகள் நடக்கும், தந்தையின் தொழில் ஏதாவது ஒண்ணுல அப்பாவுக்கு பிரச்சனை வரும். ஆனா இந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த தந்தை நன்றாகவே இருப்பார். இந்த தந்தைக்கு பாதிப்புகள் இல்லை. ஏனென்றால் குழந்தைக்கு மனம் இல்லை. உணர்ந்தால்தான் மனம், இயங்கினால்தான் செயல்.